திரு குமரன் அவர்கள் என்னுடன் முறையாக திருமண வாழ்வில் ஈடுபடாமல் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்து என்னை ஏமாற்றியதற்காக அவருடன் நான் சேர்ந்து வாழ விரும்பவில்லை. ஆகவே அவரிடமிருந்து முறைப்படி பிரிந்து தனித்து வாழ விவாகரத்து அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கணவனால் வஞ்சிக்கப்பட்ட கண்மணி. இதெல்லாம் டிராமாமா. அவ நம்ம ரோஜாவை தத்தெடுக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டண்ட் அடிக்கிறாமா. இதான் சரியான சந்தர்ப்பம். அதான் அவ வாயாலே டைவர்ஸ் கேட்டுட்டா. அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிடலாமா? டேய் குமாரா, பொறுமையா இருக்க மாட்டேன். பெரியவங்க நாங்க இருக்கோம்ல. இப்படி அவசரப்பட்டு தான் இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க. இப்படி எல்லாம் பொசுக்குன்னு அவளை டைவர்ஸ் பண்ணக்கூடாது. பெரிய குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஆமாண்டா, என்ன இருந்தாலும் கண்மணி அணி உன் ஒய்ஃப். ஆமா மாமா, அவதான் ஆத்திரத்துல அறிவில்லாம நடந்துக்கிறானா, நீங்களும் அவளை இதான் சாக்குன்னு வெட்டி விட பாக்குறீங்க. பாவம் மாமா அவ. நான் ரோஜாவ இந்த வீட்டு வாரிசா ஏத்துக்க வைக்கதான் பாடுபட்டேனே தவிர கண்மணிய இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு ஒரு காலம் நினைச்சதே இல்ல. ஆமா, ராசாத்தி சொல்றதுதான் சரி. அப்ப என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் பெரிய வீட்டு மருமக. அவளை டைவர்ஸ் பண்ணா பெரிய வீட்டு மானமரியாதை தானே போகும். இதெல்லாம் நடக்கும் தான் நான் முன்னாடியே சொன்னேன். நீங்க தான் யாருமே கேட்கல. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மங்க சொன்ன மாதிரி கண்மணியை முன்னாடியே கூப்பிட்டு பேசியிருக்கணும். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அவளை கூப்பிட்டு பேசிடலாம். மா, அவளெல்லாம் எதுக்குமா திருப்பி கூப்பிட்டுக்கிட்டு? டேய், நீ பேசாம இரு. நீ எதுவும் பேசக்கூடாது. நானே அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சீக்கிரம் வாயா. வந்துகிட்டு தானமா இருக்கேன். நில்லடி கண்மணி. இந்த கார் நிக்குது கண்மணி. ஏண்டி இப்படி பாதிலே விட்டுட்டு வந்துட்ட? உன்னை நிறுத்தி ஏத்திட்டு வரதுக்குள்ள காரியமே கெட்டு போயிருக்கும். அங்க அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் ஆகியே முடிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு சுகர் பேஷண்ட்னு கூட பார்க்காமலே எப்படி வருவ? சுகர் பேஷண்ட் நடக்கிறது நல்லதுதான். ஏமா, அவங்க தான் சுகர் பேஷண்ட். என்ன ஏமா அத்துட்டு வந்தீங்க? நான் என்னமா பாவம் பண்ணேன்? நீயும் பொழுதன்னைக்கு குடிச்சிட்டு சும்மா தானே இருக்க. அப்பப்போ ஓடி வர்றது உடம்புக்கு நல்லதுதான். சைலண்டா இருங்க, யாரும் பேசாதீங்க. என் அத்தை தான் கால் பண்றா. ஹலோ அத்தை. இன்னும் 10 நிமிஷத்துல நீ வீட்ல இருக்க, புரியுதா? வை போன. அத்தை, என்னடி சொன்னா? 10 நிமிஷத்துல வீட்ல இருக்கணுமா? ஏண்டி உன் மாமியாக்காரி வர சொல்லிட்டால, போக வேண்டியதானே? மா, லூசா நீ இப்ப போனா 2 நிமிஷத்துல போயிடலாம். அவ எப்ப கூப்பிடுவான்னு நம்ம காத்துட்டு இருந்துட்டு பக்கத்திலே இருந்துட்டு போன மாதிரி ஆயிடாது. அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போலாம். சரிதான்.
சொன்னா சரியா இருக்கும்டி. சரி. ஆம். ஆஹா, ஐயோ கண்மணி, நான் இறங்கி தள்ள மாட்டேன்டி. என்ன நடு ரோட்ல ஓட விட்டே என்ன கொன்னுடுவேன். நான் மாட்டேன்டி. ராமலிங்கம், ஐயோ அம்மா, என்னால முடியாதுமா. இந்த அம்மா, கட்டிங் கிடைக்குதுன்னா கடல்ல இறங்கி கப்பலையே தள்ளுவேன். இந்த ஜுஜுபிக்கார என்னால தள்ள முடியாத. இப்ப பாருங்க. இறங்க இறங்க. ஆ, தள்ளு தள்ளு. ஐன. நல்லா தள்ள. நல்லா தள்ளு. நல்லா தள்ளு. தள்ளியா? தள்ளுறம்மா. அம்மா, அம்மா நில்லுங்கம்மா. சரி. கண்மணி, உன் மாமியா முகநடி இப்படி உருன்னு இருக்கு. ஒரே பயமா இருக்குடி. மா, நீ பேசாம வந்து பக்கத்துல நில்லு, நான் பாத்துக்கிறேன். வா. சொல்லுங்க அத்தை. என்னடி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்கிறியா? நான் என்னத்த பண்ணேன்? என்ன இதெல்லாம்? இப்பதான் பஞ்சாயத்து வேண்டான்னு சொல்லி உன்கிட்ட குமரன் பேசிட்டு சத்தியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்தான்ல. சத்தியம் பண்ணாரு, ஆனா அதை எங்க காப்பாத்தினாரு? பேச்ச மாத்தாத. எதுக்கு இப்ப டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புன? எனக்கு வேற வழி தெரியல அத்தை. அதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவியா? நீ பேசாத. இது எனக்கும் என் அத்தைக்கும் உள்ளது. இது எங்க குடும்ப விஷயம். ஏய், எங்க குடும்பம் உங்க குடும்பம்னு பிரிச்சு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவளும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். அதுக்கு இல்ல அத்தை. நான் சரி, அவங்க யாரும் பேச மாட்டாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அதான் அத்தை, எனக்கு வேற வழி தெரியல. நீங்க கொஞ்ச நாள்ல மனசு மாறி என்ன சேர்த்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா எப்போ நீங்க ரோஜாவை இந்த வீட்டு வாரிசாக்கணும்னு முடிவு பண்ணீங்களோ அப்பவே எனக்கு நம்பிக்கை போச்சு. நான் செஞ்சது தப்புதான் அத்தை. ஆனா எதுக்கு அப்படி குழந்தை உண்டாயிருக்க மாதிரி டிராமா போட்டேன்? எல்லாம் உங்களுக்காக தானே. நானும் சொன்ன போய உண்மையாக்கிடலான்னு இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா உங்க புள்ள என்ன ஒரு மனுஷியாவே மதிக்கல. எப்பவோ கல்யாணமான புதுசுல கபடி போட்டியில ஜெயிச்சு கப்பு வாங்கினாதான் நமக்குள்ள எல்லான்னு சொன்னேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் என்ன வெறுக்கிறாருன்னு நானும் நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது அவர் வேற ஒருத்தி கூட குடும்பம் நடத்தி குழந்தைய பெற்றிருக்காருன்னு.
சரி, அதையெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழலாம் தான் நானும் பாக்குறேன். ஆனா அவரு அந்த ஸ்னேகா மேல காட்டுறதுல துளி அன்பு கூட ஏன் மேல காட்ட மாட்டாரு. என்ன வெறுத்து ஒதுக்குறாரு. சரி, அவர்தான் அப்படி இருக்காரு. ஆனா எனக்கு நீங்க இருக்கீங்க, இந்த குடும்பம் இருக்குன்னு நானும் தைரியமா இருந்தேன். ஆனா நான் செஞ்ச அந்த தப்புக்கு என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டீங்க. யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. சரி, கோவம் குறைஞ்சு என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவீங்கன்னு நானும் காத்துக்கிட்டே தான் இருந்தேன். எப்போ நீங்க ரோஜாவை தத்தெடுக்க முடிவு பண்ணீங்களோ அப்பவே நானும் முடிவு பண்ணிட்டேன். இனி நமக்கு இந்த வீட்ல இடம் இல்லைன்னு. இன்னைக்கு ரோஜாவை ஏத்துக்கிட்ட நீங்க காலப்போக்குல அந்த ஸ்னேகாவையும் உங்க மருமகளா ஏத்துப்பீங்க. நான் எதுக்கு நடுவுல நந்தி மாதிரி? அதான் உங்க எல்லாருக்கும் இடைஞ்சல் இல்லாம முறைப்படி பிரிஞ்சிடலான்னு டைவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். அத்தை, உங்களுக்கு தெரியாதது இல்ல, ஊர் என்ன பேசும்னு. நான் இவருக்கு பொண்டாட்டியா இருக்கும் போதே நீங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்தீங்கன்னா என்னதானே எல்லாரும் தப்பா பேசுவாங்க. அதனால தயவு செஞ்சு என்ன விவாகரத்து பண்ணிட்டு நீங்க யார வேணாலும் தத்து எடுத்துக்கோங்க. யார வேணாலும் உங்க மருமகளா ஆக்கிக்கோங்க. அதெல்லாம் உங்க இஷ்டம். அதை தடுக்க நான் யாரு? இல்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்ன வச்சுக்கிட்டே தான் அந்த ரோஜாவை வாரிசு ஆக்குவீங்கன்னு நீங்க சொன்னா அதுக்கும் நான் தயாரா தான் வந்திருக்கேன். இப்பவே உங்க கண் முன்னாடி விஷம் குடிச்சு இங்கே நான் செத்து போறேன். அதுக்கப்புறமா உங்க இஷ்டப்படி நீங்க செய்யுங்க. கண்மணி, என்ன காரியண்டி பண்ண போற? ஏற்கனவே விஷம் குடிச்சுதான் செத்து பொழைச்சு வந்திருக்க. மறுபடியும் குடிச்சா உன்னை காப்பாத்த முடியாதுடி. சொன்னா கேளு. என்ன தடுக்காதம்மா. ஊருக்குள்ள வாழா வெட்டி டிவோர்ஸ்னு பேர் வாங்கிட்டு அவமானத்தோட வாழ்றதை விட ஒரேடியா நான் செத்து போயிடுறேன். சம்பந்தி, பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, இவன் என்ன தப்பு பண்ணா? எல்லா தப்பையும் உங்க புள்ள தானே பண்ணாரு. அன்னைக்கு என் பொண்ணை ஒதுக்கி வச்சு தண்டனை கொடுத்தீங்க. அதையும் ஏத்துக்கிட்டு நாங்க அமைதியா தானே இருக்கோம். இப்ப ஒரே அடியா மொத்தமா என் பொண்ணு வாழ்க்கை அழிக்க பாக்குறீங்களே, இது நியாயமா? சொல்லுங்க சம்பந்தி. அத்தை, இந்த வீட்லயே என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்க தான். நீங்களும் இப்ப எனக்கு எதிரா இருக்கீங்க. என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அத்தை. பரவாயில்ல அத்தை. ஆனா உங்க வார்த்தை தான் அத்தை என் வாழ்க்கை. நீங்க மட்டும் இப்ப போடின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுங்க, இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுறேன். அவ நடிக்கிறாமா. அவளுக்கு இதே வேலை. டிராமா போட்டு போட்டு காரியத்தை சாதிக்க பாக்குறான். ஒளிஞ்சு போட்டுன்னு போக சொல்லுங்கம்மா.
இந்த குடும்பம் இன்னைக்கு இவ்ளோ அல்லாடி அசிங்கப்பட்டு நிக்குதுன்னா அதுக்கு நீதாண்டா காரணம். நீ வாய திறந்த கொன்னே போட்டுடுவேன். போடா உள்ள. தம்பி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணி, இப்ப இருக்கிற சூழ்நிலையில ரோஜாவை தத்தெடுக்கிறது சரியில்லை. கொஞ்சம் தள்ளி போட்டுடலாமே. ஆமா மருதவன், கண்மணி வாழ்க்கைக்கு ஒரு தீர்வை பார்த்துட்டு தான் நம்ம மத்ததை பத்தி யோசிக்கணும். இப்போதைக்கு தள்ளி போடுறதுதான் நல்லது. இதத்தான் நான் முதலையே சொன்னேன். பொண்டாட்டின்னு கண்மணி ஒருத்தி இருக்கும்போது அவளை கலந்துக்காம குழந்தைய தத்தெடுக்காதீங்க, பிரச்சனை வரும்னு சொன்னேன். என் பேச்சை இங்க யார் கேக்குறா? அண்ணி, அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா, அவளை விடுங்க. இல்ல தம்பி, அவ சரியாதான் பேசிட்டு போறா. நாம தான் அதை முன்னாடியே கேட்காம விட்டுட்டோம். சரி, அதை விடுமறதான். இப்ப என்ன பண்ண அதை சொல்லு. முறைப்படி எழுதி ஆக்கலனா என்ன? எப்படி இருந்தாலும் இவ என் பேத்திதான். ராசாத்தி, ஸ்னேகா கிட்ட சொல்லு, மனசு தளர வேண்டாம்னு சொல்லு. கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும்னு சொல்லு. கண்மணி. அத்தை, என் மனசை புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு எனக்கு கருணை காட்டுறீங்களே, அதுவே எனக்கு போதும் அத்தை. என்னைக்கு நீங்க திரும்ப என்ன கூப்பிடுறீங்களோ நான் அப்பவே வரேன். நான் கிளம்புறேன் அத்தை. வா கண்மணி, ஒரு நிமிஷம் இரு. நீ வெளியில தங்குனா அது எனக்கு தான் கெட்ட பேரு. வீட்டுக்குள்ள வா. உங்களையும் தான் வாங்க. வக்கீல் சார், நான் இன்னொரு நாளைக்கு சொல்லி ஓகே. உள்ள போமா. ராசாத்தி, வாங்க போலாம். ஓகே கிளம்புங்க. இனியா, சரி. நீ இந்த குழந்தைய கூட்டிட்டு போ. வா ரோஜா, போலாமா? என்ன ராசாத்தி, பாத்தியா என் பவர? நான் சொன்ன மாதிரி அத்தை வாயால வீட்டுக்குள்ள வான்னு சொல்ல வச்சிட்டேன். ஆனா கடவுள் சத்தியமா ரோஜாவை தத்தெடுக்கிறத தடுக்கதான் நான் இப்படி ஒரு டிராமாவை போட்டேன். ஆனா நானே எதிர்பார்க்கல இந்த டிராமாவுக்கு மயங்கி அத்தை என்ன உள்ள கூப்பிடுவாங்கன்னு. என்ன ராசாத்தி, கடுப்பா இருக்கா? இருக்கதானே செய்யும். நம்ம இன்னமும் இந்த வீட்டு படி கூட ஏற முடியாம வாசல்லையே நிக்கிறோமே, இவ மறுபடியும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாலேன்னு அந்த நினைப்பு இருக்கதானே செய்யும். அந்த மாதிரி கெட்ட எண்ணம் வயிற்றுச்சல் எல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் இருக்கும், எனக்கெல்லாம் இல்ல. சரி, அப்படியே வச்சுக்குவோம். ஆனா ஒண்ணு, நான் இந்த வீட்டுல இருக்கிற வர உன்னையும் அந்த ரோஜாவையும் உள்ள வரவே விட மாட்டேன். பார்க்கலாம். பார்க்க தானே போற. வாமா. நீ நினைச்சதை சாதிச்சிட்டடி. வா.